நிகழ்ச்சியை தொடங்கலாம். அனைவரும் வந்து முன்னால் இருக்கக்கூடிய இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பத்திரிகை மற்றும் ஊடகங்களினுடைய ஆசிரியர்கள் முன்னால் வந்து இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நின்று தமிழ்த்தாயை வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனு திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இந்தியன் ஆயில் நிறுவனத்தோடு இணைந்து நடத்தக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கான மாபெரும் கிரிக்கெட் போட்டியினுடைய 2ஆம் ஆண்டு அந்த நிகழ்வு வெகு சிறப்பாக கடந்த 2 வாரங்களாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 52 அணிகள், அதில் 4 பெண்களுடைய அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் பங்கேற்று விளையாடி இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் பங்கேற்ற அணியினருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக. இவ்வளவு சிறப்பாக நடைபெற்ற போட்டி, அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணியினர், கலந்து கொண்ட அணியினர், சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள், அவர்களை பாராட்டுவது, அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவது, இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணியினருக்கு வெற்றி கோப்பையை வழங்குவதற்காகவும், சிறப்பாக விளையாடிய வீரர்களை சிறப்பு செய்வதற்காகவும் சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். முதலாவதாக மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஜெயா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அதிகாரி திரு PSJ விக்ரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்து டைட்டில் ஸ்பான்சராக செயல்பட்ட இந்தியன் ஆயில் நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த நிறுவனத்தினுடைய தென்மண்டல செயல் இயக்குனர் திரு VC அசோகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைமை பொது மேலாளர் திரு RD பெக் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக மற்றொரு ஸ்பான்சர் கிரேஸ் சர்வீசஸ் குழுமத்தின் நிறுவனர் திரு சார்லஸ் வசந்தகுமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அகில இந்திய வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு M வேல் முருகன் அவர்களையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இரண்டாவது ஆண்டாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றது. பொதுவாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் மட்டுமில்லாமல் பத்திரிகையாளருடைய குடும்பத்தினர், பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக அவர்களுடைய உடல்நலம் மற்றும் மனநலத்தை பேணக்கூடிய வகையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது. இது இரண்டாவது ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியில் 52 அணிகள் பங்கேற்றன. 4 பெண்கள் அணி உட்பட கிட்டத்தட்ட 800 பேர் இந்த போட்டியில் நேரடியாக விளையாடியவர்கள், இந்த விளையாட்டை ஏற்பாடு செய்தவர்கள் என்ற வகையில் 800 பத்திரிகையாளர்களை
இந்த போட்டி ஒருங்கிணைத்திருக்கின்றது, ஒரே இடத்தில் குழுமச் செய்திருக்கின்றது. அவர்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் இந்த போட்டி நடைபெற்ற மைதானங்களில் குழுமச் செய்திருக்கின்றது. அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்து கொடுத்த பங்கேற்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் சுருக்கமாக உரையாற்ற அழைக்கிறேன். முதலாவதாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு எம் வேல்முருகன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்தி பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கிரிக்கெட் விழாவிலே கலந்திருக்கக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறையின் அடையாளமாக இருக்கக்கூடிய, குறிப்பாக விளையாட்டுத்துறையின் அங்கமாகவும் இன்றியமையாத பங்களிக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திரு அசோக் விவேகானந்தன் விக்ரம் அவர்களே, மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்து, இந்த விளையாட்டு என்பது, குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டு என்பது இந்திய தேசத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் விளையாட்டு. எப்படி நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பெயர் இன்று ஒட்டுமொத்த இந்த தமிழகத்தையும் இணைத்திருக்கிறதோ, அதுபோன்றே நம்முடைய இந்த கிரிக்கெட் விளையாட்டும் இந்த தேசத்தில் ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அந்த விளையாட்டை முன்னெடுத்து நடத்தக்கூடிய அனைத்து நம்முடைய விளையாட்டு நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நம்முடைய இன்றைய தினம் கிட்டத்தட்ட 800 பேர் இந்த 4 நாட்கள் விளையாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மைண்ட் பாக்லிங் நம்பர். 800 பேர். நானே அதிசயமாக கேட்டிருந்தேன், 800 பேர் இந்த 4 நாளில் விளையாண்டுருக்காங்களா அப்படின்னு இருக்கும்போது ஒரு மிக ஆச்சரியமான விஷயம். அதில் ஆச்சரியம்ன்றதை விட அது எப்படி இந்த கிரிக்கெட் விளையாட்டு என்பது எப்படி எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருப்பதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. இந்த 800 நம்பர் நிச்சயமாக அவ்வளவு பேரும் ஒரு ஈடுபாடோடு இந்த விளையாட்டில் கலந்துட்டு இருக்காங்க. இன்றைய தினம் இந்த விளையாட்டு, குறிப்பாக பத்திரிகையாளர்கள் நலன் கருதி முன்னெடுக்கக்கூடிய இந்த விளையாட்டிலே பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நம்முடைய அமைச்சரிடம் வைத்திருக்கிறார்கள். அவர் இந்த குறிப்பாக விளையாட்டுத்துறையினுடைய ஒரு முகமாகவும் அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த நம்முடைய இளம் தலைமுறை, அதாவது இளம் தமிழகமாக இன்றைய தினம் மாறிட்டு இருக்கு. அதற்கான முயற்சிகளை அனைத்தையும் அவர் செய்வார் என்று நிச்சயமாக நம்புகிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய அகில இந்திய வழக்கறிஞர்களுடைய கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய தொடர் ஒத்துழைப்பு உங்களுக்கு அனைவருக்கும் இருக்கும். அதோடு இந்த நிகழ்வினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதலையும் கூட்டி இந்த விழாவிலே எங்களையும் அழைத்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அகில இந்திய வழக்கறிஞர் கிரிக்கெட் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் பார் கவுன்சிலினுடைய உறுப்பினர் திரு எம் வேல்முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய தலைமை பொது மேலாளர் திரு ஆர்.டி. பெக் அவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக அழைக்கிறேன். Respected Chief Guests, Mr. Adav Arjuna, Honorable Minister for Public Works and Sports Development, Tamil Nadu, distinguished dignitaries, all my dear friends, media partners. It's a privilege to be here representing my company, Indian Oil. Indian Oil as a company is not only fueling the nation with the energy, Indian Oil also fuels the dreams and aspirations of sports persons in India. As you must be aware, we have been continuously engaging in sports development, in sports partnerships, in sponsoring events. We sponsored major events. We sponsored the para-athletic teams of India. So Indian Oil as a company believes in encouraging sports, healthy living, and it always encourages the sports for the fitness of the community. I extend my heartfelt congratulations to the winning team and all the teams, the players who have been participating in this tournament. And Indian Oil
The reason why Indian Oil is promoting sports is because sports as a platform, it teaches us the dedication and the witness and the leadership qualities. So we in Indian Oil also aspire to be the same as we expect the teams and the players from the sports arena. So wishing everybody all the good luck for their future endeavors. Thank you. இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய தலைமை பொது மேலாளர் திரு ஆர்.டி. பெக் அவர்களுக்கு நன்றி. இவ்வளவு பேர் குழுமி இத்தனை நாள் நடைபெற்ற அந்த போட்டி, இந்த ஸ்பான்சர் இல்லாமல் அது சாத்தியமாகாது. அந்த வகையில் இந்த போட்டிகளை 2வது ஆண்டாக ஸ்பான்சர் செய்திருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு ஒரு சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஆண்டயஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், ஜெயா டிவி சகோதரர், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவாக நான் காலேஜில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸஸில் ஜனநாயகத்துடைய 4 முக்கிய தூண்கள்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டது தான். ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், பியூரோக்ரசி. இது 2ம் சரிசமமாக சரியான சட்டத்திட்டங்களுடன் அரசியலமைப்பின்படி நடக்குதான்னு பார்க்கக்கூடிய இன்னும் 2 முக்கிய துறைகள். 3வது ஜுடிஷியல், 4வது மீடியா, பத்திரிகைகள். அப்படி இந்த 4ம் சேரும் பொழுதுதான் ஒரு உண்மையான ஜனநாயகம், ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், மக்களுக்கான அதிகாரம் 3த்தையும் கொடுக்க முடியும். அப்படி இந்த 3யும் 4யும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகள் வேறுபாடு இருக்கலாம், அரசியல் ரீதியாக தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்தில் எப்பொழுதும் ஒரு வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் இந்த 2026 தேர்தலுடைய மாற்றம். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடைய வெற்றி, எங்கள் அண்ணன் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி, ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பி பத்திரிகையாளர்களுக்கு பல வருஷம் கோரிக்கைகள் எவ்வளவோ இருக்கும். ஆனால் ஒரு சட்டசபை நேரலையில் ஒளிபரப்பணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை எந்த விதமான பத்திரிகையாளர்கிட்ட எந்த விதமான கேள்விகள் வராமலே அதை நிறைவேற்றியவர் நம்மளுடைய முதலமைச்சர். இது ஒரு பெரிய விஷயம். 75 வருஷத்தில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எத்தனை தாக்குதல்கள் வந்தாலும், கேள்விகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயார்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கும் பொழுதோ, இல்லை வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் வேணும்னு நினைக்கும் பொழுதோ, அந்த தைரியம்தான் இன்னைக்கு ஒரு நேரலையாக மாறி இருக்கு. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் என்னுடைய மக்கள் தேர்தல் பயணத்திலையும் சரி, அரசியல் பயணத்திலும் சரி, எங்களோடு நீங்களாம் வந்திருக்கீங்க. ஒரு சகோதரர் இருக்காரு, பாலிமரில் தினேஷ் இருக்காரு, ஜெயா டிவியில் இருக்காரு. எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸையும் நாங்கள் எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் தெருவாக நாங்கள் பிரச்சாரங்கள் அந்த இடத்துல நீங்களும் எங்களோட பயணிச்சிருக்கீங்க. எங்களோட வெற்றிக்கு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் முக்கியமான காரணம்.
அதில் நம்மளுடைய தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் கூப்பிடும் பொழுது முதல்ல நினச்சாங்க நான் வருவேனா அப்படின்னு. இப்படிலாம் கிடையாது. அரசியல் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. எப்பொழுதும் இன்றைய அரசும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, நாங்களும் சரி, தனிப்பட்ட தாக்குதல்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தில் நிர்வாக ரீதியாக சொல்லக்கூடிய தவறுகளை நாங்கள் உள்வாங்குகிறோம். அதை சரி செய்ய தான் இந்த இடத்துல மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகாரமா மக்கள்னா நாங்கள் மக்களிடம் பக்கம் தான் எப்போதும் நிற்போம். ஏன்னா அந்த மக்கள் தான் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தவறை சுற்றி காட்டக்கூடிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை நிருபர்களா பார்க்கல, அதனால சகோதர சகோதரிகள்னு சொல்றேன், நண்பர்கள்னு சொல்றேன். அப்படி ஒரு உறவு இருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த அதிகாரம் ஒரு பிரம்மாண்டம், அந்த அதிகாரம் கேள்வி கேட்க முடியாது என்பதல்ல. அந்த அதிகாரம் என்பது எளிய மக்களுக்கான பணியா மாறணும். அதுதான் எங்களுடைய அரசியலுடைய குறிக்கோள், நிர்வாகத்துடைய குறிக்கோள். அதனால இங்க இருக்கக்கூடிய வரும்போதே நம்மளுடைய செயலாளர்களும் தலைவர் அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பில்டிங்கை பத்தி காமிச்சாங்க. இன்னும் சரியான கட்டமைப்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் தங்கக்கூடிய இடமோ, சரியா சாப்பிடக்கூடிய இடமோ இல்லை, இங்க பல்வேறு நபர்கள் பேட்டி கொடுக்கக்கூடிய இடமோ இன்னும் ஒரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சொன்னாங்க. பாம்பே, டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட் ஆயிருக்குன்னு. உறுதியாக அவருடைய கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சருக்கே கொண்டு போய் அது சரி செய்யப்படணும். எப்படி சட்டசபை ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி பியூரோக்ரட்சியின் அதிகாரிகள் ஒரு நல்ல ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கணுமோ, அதே மாதிரி கோர்ட், ஜுடிஷியல் ஒவ்வொரு ஜட்ஜஸும் ஒரு நல்ல கட்டமைப்போட டெல்லி, பாம்பேலாம் போகும்போது அப்படி இருக்கும். நம்ம இன்னும் சட்டசபை ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இன்னும் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினக்கூடிய பில்டிங்கில் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதெல்லாம் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கும் அப்டேட் பண்ணணும், அப்டேட் செய்யப்படும். அதில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்கள் இங்கே அமர்ந்து ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், அவர் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு வீடாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதற்கான பணிகளை செய்யக்கூடிய கடமையும் பொறுப்புணரும் எங்களுக்கு இருக்கு. இது உதவின்னு சொல்ல முடியாது, கடமையும் பொறுப்புணர்வும் இருக்கு. அதனால ஒரு புதிய ஒரு நிர்வாகம், மக்கள் எதிர்பார்த்த ஒரு நிர்வாகம், ஒரு அரசியலை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிச்சிட்டு இருக்கோம். தவறுகள் இருந்தால் உறக்க சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலா கொண்டு வரணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 50% மேல இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஒரு பாப்புலேஷன் தமிழ்நாடு அணிஞ்சிருக்கு. அதிகமான ட்ரக்ஸுக்கான காரணம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுத்தை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது தெரியறதில்ல. அப்போ ஒன்று லிக்கர் அடிக்ஷன், இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷனில் போகிறாங்க. ஆஸ் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன், நேரு ஸ்டேடியத்துலேருந்து நான் வளர்ந்தவன், எஸ்டிஏடியோடைய மாணவன், எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது எந்த பிரச்சனையை மன வலிமையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் திருப்பியும் அந்த கிரவுண்டில் 6 மணிக்கு நாங்கள் டெய்லி, இன்றைக்கும் நேரு ஸ்டேடியத்தில் காலைல 6 மணிக்கே இருக்கிறோன்னா இதுதான் எங்களுடைய 20 வருஷ வாழ்க்கை. 2000 அங்கே தான் இருந்தோம், 2005 அங்கே தான் இருந்தோம், 2010 அங்கே தான் இருக்கிறோம், 2024 இப்போ அங்கே தான் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை எல்லாத்துக்கும் நடத்தணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது அப்போ மெம்பர் செக்ரட்டரி IAS IPSக்கு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க.
அப்பயே நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பதிவு பண்ணேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் நடக்கக்கூடாது, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், ஜட்ஜஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அப்பயே சொன்னேன், பத்திரிகையாளர்களும் சேர்ந்து, இந்த 4 பேரும் சேர்ந்து எஸ்டிஐடி வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தணும். அதுல செயலாளர்கள் ரொம்ப கடினப்பட்டு இந்தியன் ஆயில் கிட்ட இருந்தோ, இங்க இருக்க ஜெயா டிவி கிட்ட இருந்தோ, இங்க இருக்க கிட்ட கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் வாங்கி கிரிக்கெட் மட்டும் நடத்திருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன், ஏன் கபடி இல்லை, ஏன் பாஸ்கெட் பால் இல்லை, ஏன் ரன்னிங் இல்லை அப்படின்னு. எல்லா கேமும் எஸ்டிஐடி மூலம் நம்ம நடத்தணும். அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் இல்லை, கூடிய விரைவில் ஒரு போட்டியே வச்சுக்கலாம். பத்திரிகையாளர்களா, ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த 4 பேரையும் எல்லா கேமுக்கும் என்ட்ரி கேட்போம். அதுல பெஸ்டா டாப் டீம்ஸ்லாம் சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுசும் நடத்துவோம். இது வெறும் சென்னையில் மட்டும் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் பங்கு பெறலான்னு ஒரு ஆன்லைனில் ஓப்பனாக ஒரு மெம்பர் எடுப்போம். அது மாதிரி தமிழ்நாடு முழுசும் ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எந்த ஜட்ஜஸ் வேணா இருக்கட்டும், அவங்களும் பங்கு பெறலாம். ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய எல்லா கேமும் போட்டுக்கலாம். கபடி இருக்கட்டும், வாலிபால் இருக்கட்டும், ரன்னிங் இருக்கட்டும். வயதானவர்கள் இருந்தால் அதுக்கேற்ற ஒரு போன 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நேரு ஸ்டேடியத்தில் அத்லட்டிக் அசோசியேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. வயதானவர்களுக்கான ஒரு அத்லட்டிக். 92 வயசுல ஒருத்தர் வந்து ஓடிட்டு இருந்தார் 400 மீட்டர். 92 வயசு. இன்னொருத்தவங்க 101 வயசுல வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு மன வலிமை கேட்டா, நான் 15 வயசுல இருந்தே ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன், 15 வயசுல இருந்தே நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு 92 வயசுல இருக்கவங்க சொல்றாங்க. அதனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்து வயது கிடையாது. ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்எல்ஏ மினிஸ்டர், அதனால தான் ஆன்டி ட்ரக் பண்ணும்போது, ஆன்டி ட்ரக்ஸுக்கான ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய முதலமைச்சர் கிரவுண்ட்ல வந்து ஓடி காமிச்சார். ஓடுங்க, எல்லாரும் ரன் பண்ணுங்க, ட்ரக்ஸை தூக்கி போடுங்க, ஸ்போர்ட்ஸ் ஐஏடு ட்ரக்ஸை தூக்கி போடுன்னு எழுதினார் அவர் கையாலேயே. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லேருந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நாங்கள் புதிதாக சிந்திக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ மினிஸ்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுக்கப்புறம் பிரஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து விளையாட்டை ஒவ்வொரு கிராமத்திலையும் முக்கியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் படிச்சு அந்த ஒரு 8 மணி நேரம் படிச்சு முடிச்சோடனே திருப்பியும் படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி அந்த படிப்புங்கிறது ஆங்ஸைட்டியா மாறும் பொழுது அவங்களுக்கான ஒரு உடல் பயிற்சி இல்லை. அப்ப எஜுகேஷனை நோக்கி போகும்பொழுது ஒரு உடல் உழைப்போ இல்லை அதுக்கான டீம் கேமோ இல்லாம மொபைல்ல வந்து ஸ்டக் ஆறாங்க நம்ம குழந்தைங்க. அப்ப அந்த இடத்துல ட்ரக்ஸோடைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த ட்ரக்ஸை தூக்கி போடணும்னா விளையாட்டை ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசியலும் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. விளையாண்டா வேலை கிடைக்குமா? இன்னைக்கு 3% ரிசர்வேஷன் கோட்டா நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் படித்ததே மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு ஃப்ரீ கோட்டாவில் தான் படித்தேன். நான் எனக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் நான் ஃப்ரீயாக படித்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எல்லா காலேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம எல்லா ஸ்கூல்ஸ்லையும் கொடுக்கணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல போட்டிகள் நம்ம நடத்த போறோம். ஃபிட் ஆகுங்க, எல்லாரும் ஃபிட் ஆகுங்க. 90 வயசா இருந்தாலும் ஃபிட் ஆகுங்க. 90 வயசுல யாராவது பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஜட்ஜஸுக்கும் நாங்கள் சொல்ல போறோம், அதே மாதிரி இப்பயே சொல்லிடுறோம். அந்த மாதிரி தமிழ்நாடே சட்டமன்றத்திலிருந்து எல்லாருமே நம்ம ரெடியாகி ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்தி, அரசியல் ரீதியாக நம்ம வேறுபட்டு இருக்கலாம், அரசியல் ரீதியாக நமக்குள்ள அது சண்டைன்னு சொல்ல மாட்டேன், தாக்குதல்கள் இருக்கலாம். ஆனால் யார் என்ன பேசினாலும் கடைசியில் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனால தான் நான் இன்னைக்கு அமைச்சராக நின்றுட்டு இருக்கேன். அதனால அது அவங்கவுங்க ஜனநாயக கடமை, அது அவங்களுடைய பொறுப்பும் கடமை. இதுல வந்து அவரோட ஆளு, இவர் அவரோட, அது மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. என் கூட இருக்கவங்க எப்பயுமே சொல்லுவேன், எல்லாரும் மக்களுக்காக வேலை செய்ய போறோம்.
ஜனநாயகத்தில் எல்லா கருத்துக்களும் இருக்கும். கம்யூனிசம் இருக்கும், சோசியலிசம் இருக்கும், லெஃப்ட் இருப்பாங்க, ரைட் இருப்பாங்க. கடைசியில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல். அந்த தேர்தலில் மக்களோட அறிவாளிகள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அறிவு மிகப்பெரிய அறிவு. அதனால அந்த விதமான ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ இல்லை அதனால இவர் தவறானவர் அவர் தவறானவர், ஒரே ஒரு குறிக்கோள், எந்த தனிப்பட்ட விமர்சனங்களும் பத்திரிகையிலிருந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமோ ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்திக்கக்கூடிய அந்த ட்விட்டோ இல்லை அதை ஒரு கமெண்டோ, அது ஏன் சமூகத்தில் ஒரு அரசியல்வாதியை திட்டுனா ஒரு பெண்ணை இணைத்து ஒரு பெண்ணை அட்டாக் பண்ணாதான் அவரை கீழே இருக்க முடியுமா? தைரியமா நேரா ஆணை பார்த்தே கொஸ்டின் கேட்கலாமே. அப்ப அந்த பெண்ணை நோக்கிய விமர்சனம் தான் தவறு. அதனாலதான் கைது நடவடிக்கை இருக்கு. வேற எதுக்காகவும் கைது இல்லை. பெண்ணை ஏன் ஒரு பெண்ணை அறிவுறுத்துக்க மொழியிலையோ அவர் உடலையோ அவங்க வாழ்க்கையோ ஒரு பொதுத்தளத்துல எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத பொழுது ஒரு சமூக வலைத்தளத்தில் சொல்லும் பொழுது அவங்களுக்கான குடும்பங்கள் அவங்களுக்கான நண்பர்களுடைய வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கலாச்சாரம் இருக்குல்ல, அதுதான் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனாலதான் பத்திரிகையாளர்களா பெண்கள் வர்றதுக்கு நிறைய பேர் தயக்கம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, எங்கு பெண்களுடைய குரல் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். எழுதி கொள்ளுங்கள், அங்குதான் உண்மையான ஜனநாயகம் இருக்கும். ஒரு ஆண் கொஸ்டின் கேட்கும் பொழுது அமைதியா இருக்கிறது, ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்டா அருவருப்பு மொழியில இணைப்பது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை தான் சட்டம் தன் கடமையை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. மித்தபடி என்ன விதமான தாக்குதல்களோ என்ன விதமான சொற்களையோ எதிர்கொள்ள நாங்கள் தயாராகிறோம். பொது வாழ்க்கை வந்த பிறகு எல்லாமே வெளிப்படைத்தன்மை தான். அதனால இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நம்ம இன்னும், எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங் பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு பின்னாடி அப்டேட்ல இருக்கிறோம். 2026 ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணப்படணும். உடனடியாக மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போவோம். எந்த விதமான பணிகள் இருந்தாலும் நம்மெல்லாம் சேர்ந்து செய்வோம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்டோ பத்திரிகை உங்களுடைய தொழிலுக்கு அப்பாற்பட்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் திருச்சியில வரும்போது தங்க இடம் இல்லாத போது ஒவ்வொரு இடத்துல எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த இடம் ஒரு வீடா இருந்து செஞ்சு கொடுக்கணும்னு என்னுடைய ஒரு சிந்தனை. இது உறுதியாக கூடி சீக்கிரத்துல தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களோடமோ ஜட்ஜஸ் கூடவும் பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸோடும் மோதிரத்துக்கு ரெடியா இருங்க. பேனால மோதினது ஓகே, பத்திரிகையாளர் மைக் எடுத்துட்டு மோதினது ஓகே, இனிமேட்டு களத்துல மோதுற மாதிரி எஸ்டிஏடி ஒரு விளையாட்டு போட்டிகளை கூடிய விரைவில் உருவாக்கும் அப்படிங்கிறதை இங்க வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் ஒரு சிந்தனை உருவாச்சு. இங்க வந்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு என்ன செய்யணும், என்ன பிரச்சனை இருக்கு. இங்கே விளையாட்டு போட்டியில் கிட்டத்தட்ட 800 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதுவே தமிழ்நாடு முழுவதும் நடத்தும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5000-6000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்களையும் நம்ம அரவணைத்து நம்ம யார் 100 மீட்டர்ல நம்பர் 1, யார் வாலிபால் டீம்ல நம்பர் 1 அப்படிங்கிறத ஒரு பதக்கங்கள், நல்ல ஒரு பெஸ்ட் கேஷ் பிரைஸ், நல்ல ஒரு மெடல், முடிந்தால் முதலமைச்சர் அவரே வென்னஸுக்கு கப்பு கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சினிமா விட்டுட்டு வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் தான் அவருடைய விஷன் என்கிட்ட நிறைய தட்டி இதோட பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸ்போர்ட்ஸை ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 டீம் கூட நம்மளுடைய பயணத்தை நம்ம ஆரம்பிப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நிறைய தலைப்பு செய்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போயோ ஸ்க்ரோலிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான அறிவிப்பான பத்திரிகையாளர்கள் மற்றும் நீதிபதிகள், பியூரோக்ராட்ஸ் இவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு எஸ்டிஏடி சார்பாக ஒரு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும், அதுவும் வெகு விரைவில் அடுத்த ஒரு 3 மாதத்திலலாம் சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே ஒரு கபடி போட்டி நடைபெற்றது. இதை ஒட்டி பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒரு கபடி போட்டி இங்கேயே நடத்தினோம். அதே மாதிரி இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது, செஸ் நடத்துகிறோம், கேரம் நடத்தினோம். எல்லா போட்டியும் இங்கே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்த கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய தடகள போட்டி எங்கே நடத்திடலாம் எங்களால். அது இந்த சமயத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாகவும் பத்திரிகையாளர் சார்பாகவும் இந்த கோரிக்கையை நான் உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன்.
ஸோ அடுத்து நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு மீண்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை சிறப்பு செய்வதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக ஜெயா தொலைக்காட்சியினுடைய முதன்மை செயல் அதிகாரி திரு PSG விக்ரம் அவர்களை சிறப்பு செய்வதற்காக பாலிமர் தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் தினேஷ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தினுடைய தலைமை பொது மேலாளர் திரு RD பேக் அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஜெயா டிவியினுடைய ஆசிரியர் கணேஷ் மரியதாஸ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக கிரேஸ் சர்வீஸ் குழுமத்தினுடைய நிறுவனர் திரு சார்லஸ் வசந்தகுமார் அவர்களை சிறப்பு செய்வதற்காக கிரைம் செய்தியாளர் சங்கத்தினுடைய சரவணன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அகில இந்திய வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் பார் கவுன்சிலினுடைய உறுப்பினர் திரு M வேல்முருகன் அவர்களை சிறப்பு செய்வதற்காக சிஜு அமைப்பினுடைய கதிர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தைச் சேர்ந்த மகேஷ் அவர்களை சிறப்பு செய்வதற்காக தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சகாயம் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நிகழ்வுக்கு செல்வோம். சிறப்பு விருந்தினர்கள் அமரலாம். நான் ஏற்கனவே அறிமுகப்படுத்தினது போல 52 அணிகள் 4 நாட்களாக நடைபெற்ற போட்டி. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 4 பெண்கள் அணியினர் பங்கேற்றார்கள். பெண்கள் அணியினரை பொறுத்த வரைக்கும் நாங்களும் இந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க வேண்டும் அப்படின்ற அந்த உத்வேகத்தோடு கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 2 அணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் 4 அணியை அவங்க வந்து தயார் செய்து நாங்களும் வந்து களத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பங்கேற்று இன்றைய தினம் மிக சிறப்பாக விளையாடி அதில் வெற்றி பெற்ற அணியினரும் நம்மோடு இருக்கிறார்கள். ஆண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் ஒருங்கிணைச்சு தான் இந்த போட்டி அப்படின்றது நடைபெற்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல அடுத்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை ஒருங்கிணைத்து அரசினுடைய ஆதரவோடு உதவியோடு அந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் அந்த 48 ஆண்கள் அணியில் வெற்றி பெற்ற 3 அணியினர் நம்மோடு இருக்கிறார்கள். முதலாவதாக வெற்றி பெற்ற பெண்கள் அணியினரை சிறப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்விலிருந்து இதை தொடங்குவோம். பெண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் 4 அணிகள் போட்டியிட்டார்கள். அந்த வகையில் 4 பேரையும் சிறப்பு செய்யலாம் என்பது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய முடிவு. அந்த வகையில் 4வது இடம் சிஜு விமன் வாரியர்ஸ். அந்த அணியைச் சேர்ந்த வீராங்கனைகள் அனைவரும் மேடைக்கு முன்னர் வரும்படி அழைக்கின்றோம். சிஜு உமன் வாரியர்ஸ் அவர்களுக்கு கோப்பையை வழங்குவதற்காக மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அழைக்கிறேன். சிஜு உமன் வாரியர்ஸ். சிஜு சிங்.
சிஜு உமன் வாரியர்ஸ். அடுத்ததாவதாக 3வது இடம் பிடித்த சிஜு சிங்கப்பெண்கள் அணியைச் சேர்ந்தவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். 3வது இடம் பிடித்த சிஜு சிங்கப்பெண்கள். இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள். பத்திரிகை, அச்சு, காட்சி என்று பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள். அவர்கள் ஒருங்கிணைந்து அணியாக களம் கண்டார்கள். அந்த வகையில் 3ஆம் இடம் பிடித்த பெண்களுக்கான போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த சிஜு சிங்கப்பெண்கள் அணியினருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கோப்பையை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்த வின்னிங் வாரியர்ஸ் அணியைச் சேர்ந்தவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவர்களுக்கு கோப்பையை வழங்கி ஊக்கப்படுத்தும்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் அணியை பொறுத்தவரை முதல் 2 இடங்களை பிடித்த அணியினருக்கு ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 4 அணிகள் பங்கேற்ற அந்த பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை தட்டிச் சென்ற சில் ஸ்குவாட் அணியைச் சேர்ந்த வீராங்கனைகளை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவர்களுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசை வழங்குவதற்காக மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அழைக்கிறேன். கோப்பையை வென்ற சில் ஸ்குவாட் அணியினர். கோப்பையை வென்றுள்ள சில் ஸ்குவாட் அணியினருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வெற்றி பெற்ற ஆண்கள் அணியினருக்கு கோப்பையை வழங்கக்கூடிய நிகழ்விற்கு முன்னர் இந்த போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நடுவர்களை சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வு. சுரேஷ் மற்றும் அணியினர் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். நடுவர்கள் சுரேஷ் மற்றும் அணியினர் மிக சிறப்பாக நடுவர் பணியாற்றிய சுரேஷ் மற்றும் அணியினர் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். சுரேஷ் தலைமையிலான அணியினரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். 4 நாள் காலையில் 6 மணி தொடங்கி சாயந்தரம் 5 மணி வரை களத்தில் நின்று நடுவர் பணி செய்த சுரேஷ் மற்றும் அவர் குழுவை சேர்ந்தவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்யக்கூடிய அந்த நிகழ்வு. அடுத்ததாக 48 அணிகள் பங்கேற்ற அந்த போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த ஜெயா டிவி அணியினரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். 3ஆம் இடம் பிடித்த ஜெயா டிவி அணியினர் அவர்களுக்கு கோப்பை வழங்கி ரொக்க பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தும்படி மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அழைக்கிறேன்.
48 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்த சன்ரைடர்ஸ் அணியை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். ஆண்கள் அணி அவர்களுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கி ஊக்கப்படுத்துவதற்காக மாண்புமிகு அமைச்சர் மற்றும் ஜெயா டிவியினுடைய தலைமை செயல் அதிகாரி விக்ரம் அவர்களையும் அழைக்கிறேன். முதல் இடம் பிடித்த அணியினரை அழைப்பதற்கு முன்னதாக இந்த ஒட்டுமொத்த போட்டியில் மிக சிறப்பாக விளையாடிய வீரர்களை சிறப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஹானஸ்ட் ராஜ், பீனிக்ஸ் 11 156 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. 156 ரன்கள். அவரை ஊக்கப்படுத்தி சிறப்பு செய்வதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக பெஸ்ட் பவுலர் பீனிக்ஸ் 11 அணியைச் சேர்ந்த ராஜா அவர்களை அழைக்கிறேன். 14 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 14 விக்கெட்ஸ். அடுத்து பெஸ்ட் ஃபீல்டர் புகழ், த ஹிந்து எலைட் 11 8 டிஸ்மிசல் பண்ணியிருக்காரு. 8 டிஸ்மிசல்ஸ். இந்து எலைட் 11 புகழ் அவர்கள் பெஸ்ட் ஃபீல்டர். ஓகே, புகழ் அவருடைய சார்பாக அவருடைய நண்பர் பெற்றுக்கொள்கிறார் இந்த பரிசை. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய அந்த வீரர், பிளேயர் ஆஃப் த சீரியஸ் ராஜா, பீனிக்ஸ் 11 131 ரன்னு, 14 விக்கெட். ஓகே, முதல் பரிசை அறிவிப்பதற்கு முன்னர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4 நாட்கள், நான் சொன்னது மாதிரி 4 நாட்களில் 2 டிஃப்ரெண்ட்டான கிரவுண்டில், அதுவும் ஒரே இடத்துல வந்து 2 கிரவுண்டு. காலையில் 6 மணிக்கு அங்கே ஸ்பாட்டுக்கு போகணும். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு மேட்சையும் நடத்தணும். அந்த மேட்சுக்கு நடுவில் வந்து இது கேட்ச் இல்லை, இது அவுட் இல்லை, இது வைடு இல்லை, இது நோபால் இல்லை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்லாம் வரும். அமைச்சர் அவர்களோடு சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அந்த போட்டி குழுவினரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். பிரியன் தலைமையிலான, சண்முக பிரியன் தலைமையிலான அந்த குழுவினர். நன்றி நன்றி. இவங்க இல்லாட்டினா இந்த போட்டி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் வந்து சண்முகப்பிரியன் தலைமையிலான அந்த குழுவினருக்கு எங்களுடைய ஒருத்தரோட பேரும் சொல்லணும். பெரிய லிஸ்ட்டு, வந்தவங்க கம்மி தான், இன்னும் நிறைய பேர் வெளில இருக்காங்க. ஸோ எல்லோருக்கும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்ததாக 48 பேர் பங்கேற்ற ஆடவர் இந்த போட்டியில கோப்பையை வென்ற அணி ஜி ஃபீனிக்ஸ் 11 அணியைச் சேர்ந்தவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவர்களுக்கு கோப்பை வழங்கி ரொக்க பரிசையும் வழங்கி ஊக்கப்படுத்துமாறு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறேன். முதல் பரிசு ரொக்க பரிசு 1 லட்சம் ரூபாய் சுழற் கோப்பை. ஜி ஃபீனிக்ஸ் 11 கோப்பையை வென்ற ஜி ஃபீனிக்ஸ் 11 அணியினருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பெண்கள் போட்டியில் பெண்கள் போட்டியில் சிறப்பாக விளையாடிய வீராங்கனைகள். முதலாவதாக பெஸ்ட் பேட்ஸ்மேன் கலைமதி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். கலைமதி அவர்கள் இந்த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அதற்கான அந்த அவார்டையும் சேர்த்தே வாங்குறாங்க. கலைமதியை பொறுத்த வரைக்கும் ஈழத்தில் பிறந்தவங்க இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ரெண்டுமே அவங்க தான். அடுத்து பெஸ்ட் பவுலர் பராசக்தி. சரி, இறுதியாக கோப்பையை வென்ற ஃபீனிக்ஸ் ஜி அணியைச் சேர்ந்தவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு பரிசாக வழக்கறிஞர் கிரிக்கெட் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த அணியைச் சேர்ந்த ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு கை கடிகாரத்தை ஒரு பரிசாக வழங்குகின்றார். வீரர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து பரிசை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சென்னை பார் கவுன்சில் உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வேல்முருகன் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்ற அணியினருக்கு கை கடிகாரத்தை பரிசாக வழங்குகின்றார். அந்த பரிசை ஜெயா தொலைக்காட்சியினுடைய தலைமை செயல் அதிகாரி விக்ரம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போல இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் ஆர் டி பெக் அவர்களும் வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 4 நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாமுமே இது மாதிரியான போட்டிகள் தொடர்ச்சியாக பல்வேறு வகையில் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத உறுதி செய்திருக்கிறது. ஏன்னா எல்லாருமே பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் எல்லாரும் செய்தியாளர்கள் கிடையாது. பலர் நிறுவனங்களுக்குள்ள உட்கார்ந்து
துணை ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்கள், விஷுவல் எடிட்டராக பணியாற்றக்கூடியவர்கள், கிராஃபிக்ஸ் டிசைனராக பணியாற்றக்கூடியவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி பலர் வந்து ஒன்று சேர்ந்து தான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்றா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெருமளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் இந்த போட்டிகள் ஏற்படுத்தி கொடுத்தன. அதை கடந்த ஆண்டே நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அந்த வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு அதை விட சிறப்பாக செய்யணும்னு யோசித்து நிச்சயமாக அது சிறப்பாகவே நடந்து முடிந்திருக்கிறது. மறுபடியும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட, இந்த போட்டியை ஊக்கப்படுத்திய, இந்த போட்டியை நடத்தி கொடுத்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கிரிக்கெட் போட்டி 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இது. இந்த போட்டியை வந்து நடத்தணும்னு முடிவு எடுத்த உடனே நம்ம இளைஞர்கள்ட்ட இந்த போட்டியினுடைய முழு பொறுப்பையும் கொடுத்தோம். அவங்க இளைஞர்கள் வந்து சிறப்பாக இந்த போட்டியை நடத்தி முடித்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த போட்டி வந்து கடைசி நேரம் வரைக்கும் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் 52, இந்த வட்டம் கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு பிளான் பண்ணோம். ஒன்லி 10 சில யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதனால் இந்த வட்டம் பத்திரிகையாளர்கள் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அதில் 48 ஆண்கள் டீம் கலந்துக்கிட்டாங்க, 4 பெண்கள் டீம். லாஸ்ட் டைம் ஒரே ஒரு பெண்கள் டீம் கலந்துக்கிட்டாங்க, இன்றைக்கி 4 பெண்கள் டீம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பெண்களுக்கு வந்து எனக்கு எங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். இன்னியும் கடைசியில் வரணும்னு ஆர்வப்பட்டாங்க, டைம் முடியல அவங்களுக்கு. அடுத்த தடவை அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக நடத்திடலாம். அமைச்சர் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லும்போது பெண்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பரிசு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து அடுத்த முறை வந்து இதை விட சிறப்பாக பெண்களுக்குன்னு தனியாக நடத்திடலாம். அதே போல் ஆண்கள் வந்து 48 டீம் கலந்துக்கிட்டாங்க. லாஸ்ட் டைம் ஒரு டீமுக்கு 13 பேர் சொல்லியிருந்தோம், இந்த வட்டம் 15 பேரை ஒரு டீமுக்கு சொல்லியிருந்தோம். 48 டீம் எல்லாருமே விளாண்டாங்க. எல்லா பொறுப்பில் எடிட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஹிந்து டைம்ஸில் அருண் ராம்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு மேட்ச்சில் வெயில் பார்க்காம நல்லா விளாண்டாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த போட்டி வந்து விழாவுக்கு யாரை சிறப்பிக்க கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம எடுத்த முடிவு வந்து இந்த ஸ்போர்ட்ஸு, 2வது நிகழ்ச்சி நடத்துறது பத்திரிகையாளர் மன்றத்தில் நடத்தணும். பத்திரிகையாளர் மன்றத்தில் நடத்துறதுக்கு ஒரு காரணம், எங்களுக்கு இந்த மன்றத்துக்கு மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெருமை தேடி தரணும்னா இந்த மன்றத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தணுன்றதுக்காக இந்த மன்றத்தில் நடத்தணும்னு முடிவு எடுத்தோம். அதுக்காக வந்து மன்றத்தில் நடத்தணும்னா யார் சீஃப் கெஸ்ட்னா ஒரே ஒரு சீஃப் கெஸ்ட் தான் கூட முடியும்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சரை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணோம். அமைச்சர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு நமக்கு நண்பர்கள் மூலமாக அமைச்சர்கிட்ட பேசும்போது உடனே டைம் சொல்லி வர சொல்லி விட்டாங்க. வர சொல்லி விட்டுட்டு உள்ளே போய் உட்கார்ந்த உடனே சும்மா பேச ஆரம்பித்தோம். டைம் போனது தெரில, ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அப்போவே ஒரு தெரிஞ்சது இவங்க அமைச்சருடைய ஒரு எண்ணம் எப்படி இருக்கும், அவங்களுடைய விசாலமான எண்ணத்தை வந்து நாங்கள் வந்து அப்பவுமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த துறையை வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை 3 முக்கியமான துறைகள் வச்சுருக்கிறாங்க. 3மே வந்து ஒன்று அடிப்படை கட்டமைப்புக்கான ஒரு முதுகெலும்புனான துறை வந்து நெடுஞ்சாலையும் ஹைவே பொதுப்பணித்துறையும். அதே மாதிரி மனிதனுக்கு முக்கியமானது ஸ்போர்ட்ஸ், அதுவும் ஒரு முதுகெலும்பானது. 2 துறையும் மனிதனுக்கு தேவையானது, மனிதனை அடிப்படை தேவையானதும் 2 அமைச்சர்கிட்ட இருக்குது. அது பெருமையான விஷயம். அதனால் வந்து அமைச்சரை கூப்பிட்டு பேசணும். விழாவுக்கு வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. நேற்றே சொல்லிட்டாங்க வந்துடுவோன்னு சொன்னாங்க. இந்த விழாவுக்கு வந்ததுக்கு அமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 2வது அமைச்சரை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வெளியில் கொஞ்சம் விசாரிக்கவும் செய்வோம். நாங்கள் பத்திரிகையாளர்ன்றனால கொஞ்சம் விசாரிக்கவும் செஞ்சோம். விசாரிக்கும்போது பொதுவாக யூஸ்வலாக இந்த நிகழ்ச்சிக்காக விசாரிக்கலை, பொதுவாக விசாரிப்போம். விசாரிக்கும்போது இன்றைக்கி அமைச்சருடைய துறையில் 0% கரப்ஷன் தான் இருக்குது. கரப்ஷனே வந்து ஃபுல்லாக 0 ஆக்கியிருக்காங்க. இது வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஏற்கனவே அமைச்சிட்டு சொல்லியிருந்தேன், பத்திரிகையாளருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு கான்ட்ராக்டர் எனக்கு ஒரு IAS ஆஃபீஸர் சொன்ன தகவல் இது. அவங்க பேசும்போது சார்ட்ட தெரிஞ்ச நண்பர் வந்து பேசும்போது சொல்லியிருக்காங்க, எவ்வளவு கமிஷன் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, யாருக்கு, எனக்கா பணம், எனக்கா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு
அது சொன்னோன்னே அவருக்கு இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, இப்போ தெரிஞ்சிடும் யாரை சொன்னேன்னு. இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, அவருக்கு புரியலை, தமிழில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்டர். அப்போ சொல்லும்போது எனக்காக இந்த பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்படி வந்து ஹைவேஸ் துறை செயல்படணும், எத்தனை பெர்சன்டேஜ் பார்ட்டி ஃபண்டு வந்து வரக்கூடாது, அதை வந்து எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அவர் கொஞ்ச நேரம் மலைச்சு நின்று பார்த்துட்டு ஏதோ சினிமா மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் புதுமையாக இருக்குன்னாரு. உண்மையிலே கான்ட்ராக்டருக்கு வந்து அது புதுமை தான். அது அமைச்சருடைய எண்ணத்தை நாங்கள் வந்து வெளியிலேயும் தெரிஞ்சிருக்கிறோம். அதை உண்மையிலே வந்து இது வந்து ஒரு 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 மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். இந்த பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் அமைச்சர் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அமைச்சர் உண்மையிலே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அது வந்து இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எல்லார் மத்தியிலையும் கொண்டு போகிறதுக்கு அமைச்சருடைய பணி வந்து சிறப்பாக இருக்குது. அடுத்து வந்து அமைச்சருடைய பேசும்போது அவருடைய துணிச்சலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எப்படி ஒருத்தரை நடத்தணுன்ற கண்ணியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை உண்மையிலேயே ஒரு சிறப்பான மனிதரை வந்து நாங்கள் வந்து இதில் கண்டுக்கிட்டோன்றது தான் எங்களுடைய பெருமையான விஷயமா இருந்தது. அதனால் அந்த அமைச்சருக்கு இந்த விழாவுக்கு வந்ததன் மூலமாகவும் எங்களுக்கும் பெருமைன்னு சொல்லி ஒரு சிறப்பு நன்றி அமைச்சருக்காக நான் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்தியன் ஆயில் வந்து எங்களுக்கு வந்து இது 2வது முறை ஸ்பான்சர். நாங்கள் கேட்ட உடனே கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே வந்து சில நேரங்களில் வந்து அவங்கள கவனிக்காம விட்டுருக்குறோம், அவங்கள சில நேரத்தில் ஒரு இது பண்ணி விட்டுருக்கோம். அதாவது அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இருந்தாலும் எங்களை வந்து அதெல்லாம் மனசில் வச்சுக்காம பத்திரிக்கையாரங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இது 2வது முறை எங்கள் கூட வந்து இருந்திருக்காங்க. இந்தியன் ஆயிலுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், சிறப்பு நன்றி அவங்களுக்கு. இன்றைக்கி நமக்கு சவுத் ஜோன் ஹெட்டு அவங்க இன்றைக்கி வர முடியல, அதனால் சார் வந்திருக்காங்க, சாருக்கு சிறப்பு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பான்சருக்கு வந்து வேறு யாரையுமே கேட்கல. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், யாரையும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தோம். அப்படி இருந்தோம், நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி வந்து இதனுடைய இதில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி வந்தாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றிகள். எப்போதும் அவங்களுக்கு எங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. ஜெயா டிவி வந்து இந்த ஹாலுக்கு வந்து ஏசி வந்து அவங்களா அதையும் நாங்கள் கேட்காமலே ஒரு 3 ஏசி வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து கேட்காமலே பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம தொழிலதிபர் சார்லஸ் சார் வந்து அதுவும் நம்ம கேட்கல, அவருமே வந்து ஆர்வத்துடன் வந்து பத்திரிகையாளர் பண்ணணுன்னு அவங்களாம் ஃபோன் பண்ணி வந்து நண்பர் மதன் மூலமாக வந்து பேசி நமக்கு வந்து ஒரு 1 லேக் பரிசு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம வேல்முருகன் சார் ஃபஸ்ட் டைம் நம்ம அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவுக்கு கூப்பிட்டுருந்தோம். அங்கே நடக்கிற போட்டியை பார்த்துட்டு பத்திரிக்கையாளருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸு வர்றவங்களுக்கு 15 பேருக்கும் நாங்கள் வந்து வாட்ச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்வமாக வந்து கொடுத்தாங்க. வேல்முருகன் சாருக்கு நன்றி. அப்புறம் இந்தியன் ஆயில் மகேஷ் சார், ராஜசேகர் சார், எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இந்த விழாவுக்கு வந்திருந்த நம்ம பாலிமர் தினேஷ் சார், ஜெயா டிவி எடிட்டர் ஆசிரியர் அண்டு சகாயராஜ் சார், சரவணன் அண்டு கதிர், அதே மாதிரி ஹிந்துனுடைய ரெசிடென்ட் எடிட்டர் டிஎஸ்கே சார் வந்திருந்தார், திடீர்னு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆச்சு போயிட்டார். அதே மாதிரி பாலிமர் டிவி புதிய தலைமுறையினுடைய ரெசிடென்ட் எடிட்டர் பிரேம் சார் வந்திருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் இன்றைக்கி சாயந்தரம் ஃபங்க்ஷனால் அவசரமாக கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு நிறைய பேர் ஒத்துழைச்சிங்க, நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது நன்றி எப்படி சொன்னாலும் தகாது, அவ்வளோ நன்றிகள் உங்களுக்கு. பெண்களுக்கு இவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்தீங்க. ஒவ்வொரு போட்டியும் நாங்களே சில நேரத்தில் யோசிக்கும் போது கூட இந்த போட்டி நடத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து நின்றீங்க, உங்களுக்கு நன்றிகள். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கிறதுக்கு வந்து ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தருக்கு இந்த போட்டியில் பங்கேற்ற கிட்டத்தட்ட 800 பேருக்கும் வந்து தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பரிசு அப்படின்றது இருக்குது. அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த போட்டியில் பங்கேற்ற ஒவ்வொருவரும், இதில் போட்டியில் பங்காற்றிய ஒவ்வொருவருக்கும் அந்த பரிசு இருக்குது. அதை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வழங்கப்படும். ஒவ்வொருவரும் தனியாக அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பரிசுகள் வழங்கப்படும். மறுபடியும் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்டக்கூடியது, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய சண்முகப்பிரியனுடைய அந்த பணி மிக முக்கியமானது. அவர் தலைமையிலான குழுவுக்கு என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு முறை சுட்டி காட்டுறேன். அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பணி இருந்திருக்கு. அது இல்லாட்டினா இவ்வளோ பெரிய விஷயத்தை சிறப்பாக செஞ்சிருக்க முடியாது. ஆகவே இறுதியாக
அதே போல் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பணியாற்றக்கூடிய திருநாவுக்கரசு, ஜேக்கப் மற்றும் ஜானகிராமன் மற்றும் சுபத்ரா மற்றும் அவங்களுடைய பணி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஸோ இறுதியாக சண்முக பிரியன் அவர்களை சிறப்பு செய்வதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைக்கிறேன். அது சண்முக பிரியன் பெற்றுக்கொள்வது அப்படின்றது அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாரும் பெற்றுக்கொள்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது சண்முக பிரியனுக்கானது மட்டும் கிடையாது, இந்த போட்டியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த போட்டி குழு. நன்றி. நிகழ்ச்சியினுடைய இறுதியாக தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे